நம்முடைய தமிழர்கள் இலங்கையிலே ஒரு பெரும் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் மண்ணை மீட்பதற்காக எல்லா விதமான தியாகத்திற்கும் தயாராகி அவர்கள் தியாக வேள்வியிலே தங்களை ஆகுதிகளாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதை பற்றி நாம் அந்த அளவுக்கு தியாகம் செய்ய முடியாவிட்டாலும், அந்த அளவுக்கு வீரத்தை நிலைநிறுத்த முடியாவிட்டாலும் அதை பற்றி பேசுவதற்கு கூட இங்கே அனுமதி இல்லை என்று சொன்னார். இந்த தமிழனின், இந்த தாய்நாட்டு தமிழனின் எதிர்காலத்தை பற்றி நான் ரொம்பவும் கவலைப்படுகிறேன். ஆமைகளாக ஊமைகளாக அடங்கி கிடக்கிற ஒரு மக்கள் இனமாக தமிழ்நாட்டு மக்கள் மாற்றப்படுவார்களானால் இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு தமிழன் எழுந்திருக்கவே முடியாமல் ஆகிப்போம். அநீதியை எதிர்க்கிற துணிவு வேண்டும். மற்றவர்களுக்கு கிடைக்கப்படுகிற கொடுமையை கண்டு நம்முடைய நெஞ்சம் பதற வேண்டும். நம்மால் ஆன உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அந்த உதவி செய்வதற்காக நமக்கு தண்டனை என்று சொன்னால் அதை இன்னொருத்தருடன் ஏற்பதற்கு நாம் தயாராகிறோம். நம்முடைய தம்பிகள் தயாரித்திருக்கிற இந்த குறும்படத்தின் ஒரே நோக்கம் அதுதான். நம்முடைய சகோதர மக்களின் துயரத்தை அன்றாடம் அவர்கள் அனுபவிக்கிற இன்னலை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் இந்த படங்களின் மூலம் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் நல்ல ஆதரவை வழங்க வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பின்னாலும் மற்ற தலைவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்ற வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்காக அருமை நண்பர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன்.